வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித்தர வர்றது நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட சைன் அப் ப்ரோசஸ் எப்படி ஆகுதுண்டு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தந்தேன் நம்மளோட சைன் அப் அண்ட் சைன் இன் பார்ட்ல டிசைன்கள். இன்றைக்கு சொல்லித்தர நம்மளோட சைன் அப் ப்ரோசஸ் எப்படி ஆகுதுண்டு. ஃபர்ஸ்ட்டாக இதில் நம்ம இன்றைக்கு நம்மளோட பேக்எண்ட் அண்ட் வேலிடேஷன் பார்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். வேலிடேஷன் பார்ட் என்னன்னா நான் அது சொல்றதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்டா இந்த சைன் அப் பட்டன் கிளிக் பண்றேன். ஓகே, இந்த சைன் அப் பட்டன் கிளிக் பண்ண பிறகு இதுல ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் விழுது. அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் நம்ம இதுல ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணுவோம். சைன் அப் பட்டன் கிளிக் பண்ண பிறகு இதுல ப்ளீஸ் என்டர் யுவர் லாஸ்ட் நேம் விழுது. அதாவது நம்மளோட லாஸ்ட் நேமையும் ஃபில் பண்ண சொல்றாங்க. லாஸ்ட் நேமையும் ஃபில் பண்ணுவோம். இப்போ சைன் அப் ஆகும். சைன் அப் ஆன பிறகு ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் இருந்தது. அதாவது நம்மளோட இமெயிலும் ஃபில் பண்ண சொல்றாங்க. இமெயிலையும் ஃபில் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் இமெயிலுக்கு இப்போ நார்மலாக ஒரு பேரை கொடுக்குறேன். இப்போ சைன் அப் ஆகும். இமெயிலில் நம்ம இமெயில் என்ன வந்திருக்குன்னா இன்வேலிட் இமெயில் அட்ரஸ். அதாவது இந்த இமெயில் இன்வேலிட், அதாவது நம்ம சரியான முறையில் இமெயில் என்டர் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ சரியான முறையில் என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ சைன் அப் ஆகும். இமெயிலும் கரெக்ட். இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் வரும். அதாவது பாஸ்வேர்டையும் ஃபில் பண்ணு. சைன் அப் ஆகும். இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும். ஜெண்டர் இருக்கு, 2 ஆப்ஷன். ஜெண்டர் இது வருண் பாய் நேம், அதனால மேல் கொடுப்போம். ஃபீமேல் நேம் இருந்தால் ஃபீமேல் கொடுக்கலாம். சைன் அப் பண்ண கிளிக் பண்ணுவோம். ஓகே, சைன் ஆயிட்டு. அதாவது நாங்கள் ஃபில் பண்ண டேட்டா கரெக்ட், அதனால தான் இதில் சைனிங் இது காட்டுது. அதாவது ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நான் சொல்லுறேன். நம்ம சைன் அப் ப்ரோசஸ் ஆன நம்ம ஆட் பண்ண டேட்டா எல்லாம் ஒரு டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகுது. அந்த டேட்டா பேஸ் எப்படி போய் சேவ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். நாங்கள் ஆட் பண்ண டேட்டா இதில் இன்னும் விளையில. ரீஃப்ரெஷ் கொடுப்போம். இப்போ விழுந்துச்சு. நாங்கள் ஆட் பண்ண டேட்டா எல்லாம் இதில் வந்துச்சு. நாங்கள் டேட்டா பேஸில் சைன் அப்பில் நாங்கள் ஆட் பண்ண டேட்டா ஆட் பண்ண டைம் இதில் இருக்குது. நம்மளோட சைன் அப்புக்கு பிறகு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு விழுது. அதாவது நாங்கள் ஆட் பண்ண டேட்டா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. நான் இதில்
இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இதில் இந்த மொபைல் நம்பர் ரீட் பண்ணிட்டு இது சொல்லித்தர மறந்துட்டேன், இப்போ சொல்லித்தரேன். இதில் யூஸ் இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ண பிறகு நம்ம சைன் அப் கொடுத்த பிறகு யூசர் வித் த சேம் இமெயில் அட்ரஸ் ஓ மொபைல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிட் விழுந்துச்சு. அதாவது இந்த மொபைல் நம்பர் அண்ட் இந்த இமெயில் ஆல்ரெடி எக்ஸிட், அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டு. அதனால தான் மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆக விடலை. நான் முதல்ல இந்த இமெயில் ஆட் பண்ணோம், அதான் ரெஜிஸ்டர் ஆக விடலை. இதை வேறொரு பேர் ஆட் பண்ணோம், சும்மா யூஆர்பி கொடுப்போம். இதையும் ஓகே, மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். இன்னொரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அதுவும் பார்ப்போம் டேட்டா பேஸ்க்கு. ஓகே, இதான் இன்னும் அதுவும் ஆட் ஆகிட்டு. இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட சைன்அப் ப்ராசஸ் நம்ம எப்படி செஞ்சோம் கோட்கள் பார்ப்போம். நம்மளோட சைன்அப் பட்டன்ல சைன்அப் பார்ட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி சைன்அப் பட்டன் கிளிக் பண்ணால் சைனிங்க்கு போகும். அதில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண வச்சுருக்கோம். ஒன் கிளிக் கொடுத்து சைன்அப். அந்த ஃபங்க்ஷன் தான் இதில் வேலை செய்யுது. இதில் வேரியபிள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல், ஜெண்டர், இதை ஃப்ரம் டேட்டாவில் தான் அனுப்பிட்டோம். இதில் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். HTTP ரிக்வெஸ்ட்டில் தான் நாங்கள் இது அனுப்பியிருக்கிறோம். நம்ம டேட்டாபேஸ் ரெஜிஸ்டர் ஆன பிறகு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு விழுந்தது. அதான் நாங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்ஸ் இந்த டேட்டா நாங்கள் ஆட் பண்ண டேட்டான்னா டேட்டா பேஸுக்கு போகிறக்காண்டி நாங்கள் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது சைன்அப் ப்ராசஸ் PHP. இது நாங்கள் போஸ்ட் மெத்தட்ஸில் அனுப்பி வச்சுருக்கோம் ட்ரூவாக. இப்போ நாங்கள் பார்ப்போம் நம்மளோட இந்த சைன்அப் ப்ராசஸ் PHP எப்படி வேலை செய்யுது. நாங்கள் போவோம் சைன்அப் ப்ராசஸ்க்கு. இதான் நம்மளோட சைன்அப் ப்ராசஸ். இதில் நாங்கள் PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட கனெக்ஷன் PHP. அதாவது நம்மளோட கனெக்ஷன் தான் இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். $FNAME, LNAME, இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல், ஜெண்டர் அனுப்பிடுவோம். போஸ்ட் இதில் தான் நம்ம அனுப்பி வச்சுருக்கோம் டேட்டாபேஸுக்கு. இதில் கெட்லேயும் அனுப்பலாம், ஆனால் அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அதனால் போஸ்ட்டில் அனுப்பி வச்சுருக்கோம். இப்போ எம்டி பேனல் வச்சுருக்கோம் நேம், அதாவது அந்த அப்படியே காட்டின மாதிரி ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், அதாவது நேமை ஃபில் பண்ணுங்க. அதான் இது 50 கேரக்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் 50 கேரக்டர்ஸ் உள்ளே தான் டைப் பண்ணுங்க. எழுத்துக்கள் 50 கேரக்டர்ஸ்க்கு மேலே எழுத்துக்கள் இருந்தால்
செல்லுபடியாகாது. இதில் ஆட் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் நேம் மஸ்ட் கண்டெயின் லோவர் தேன் 50 கேரக்டர்ஸ். இது எல் நேம்லையும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் நேம் ஆகுது. இது இமெயிலில் 100 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கு. இது பாஸ்வேர்டு 50 கேரக்டர்ஸ் டு 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. அதாவது 50க்கு கீழே பாஸ்வேர்ட், அதாவது 5 நம்பர்ஸ் டைப் பண்ணலாம், 5 கீழே டைப் பண்ணக்கூடாது. 5 to 20க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ்கள் டைப் பண்ணலாம். 20க்கு அங்கால இருக்கிற நம்பரில் 20க்கு மேலே நம்பர் டைப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது மொபைலில் 10 கேரக்டர்ஸ் தான் இருக்குது ஸ்ரீலங்காவில். அதாவது இதில் என்னென்னா 07ல் தான் நம்மளோட எல்லா நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. இதில் 070 இருக்குது, 071 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லாதனால இது ஆட் பண்ணலை. ஃபியூச்சரில் வந்தாலும் வரும். 4 இருக்குது, 5, 6, 7, 8 இருக்குது. இது 0 to 9. இது 7 இருக்குது. 7 என்னென்னா 0க்கு அடுத்து 7 தான் இருக்குது. இல்லை 8 வராது, 7 மட்டும்தான் வரும். அதனால தான் இது டேட்டாவே பண்ணி வச்சுருக்கோம். இது குவரி. இதில் எக்கோ பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அப்போது யூசர் வித் சேம் இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதாவது இந்த இமெயிலும் இந்த மொபைல் நம்பரும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படி ஆகிருந்தால் தான் இந்த மெசேஜ் வரும். நான் அப்போதை காட்டுங்க. இது நம்மளோட டேட் டைம் ஜோன். இதில் ஆசியா கொலம்போ நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்குது, இயர் இருக்குது, மந்த் இருக்குது, டேஸ் இருக்குது, ஹவர்ஸ், செகண்ட்ஸ் இருக்குது. இது டேட்டாபேஸ். இது குவரி. இது எல்லாம் கரெக்டாக இதாக வேலை செஞ்சால் இந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கு சக்ஸஸ். இதான் இன்றைக்கி நான் சொல்லி தந்த பார்ட், நம்மளோட சைன் அப் ப்ரோசஸ். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட சைன் ப்ரோசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம்.